Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.18ல 6 question பாருங்க. Find x and y if அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம x and y வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்? x into 4 minus 3 ஒரு மேட்ரிக்ஸ் plus y into minus 2 3 மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 4 6 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சொல்யூஷன் பாருங்கள். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸையும் அடிஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ரிக்ஸை இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம ஈக்குவல் பண்ணி தான் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த வெளியே நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, அதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடிஷன் ஆப்ரேஷனை வந்து பண்ணணும். சரியா? ஃபஸ்ட் எக்ஸை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ 4x மைனஸ் 3x மாறுமா, இது ஒரு மேட்ரிக்ஸ். ப்ளஸ் இப்போ ஒய்யை உள்ளே கொண்டு போங்க, மைனஸ் 2y 3y மாறும், ஈக்குவல் டு 4 6. ஓகேவா? இப்போ நம்மளால் அடிஷன் பண்ண முடியும். சரியா? ஸோ அடிஷன் பண்ணணும்னா அதோட ஆர்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். இதோட ஆர்டர்ஸ் பாருங்கள், 2 rows 1 column 2 cross 1, இதுலேயும் 2 rows 1 columns இருக்குது. சரிங்களா? ஸோ ஆர்டர் சேமாக இருக்கிறதால நம்மளால் அடிஷன் பண்ண முடியும். சரியா? அடிஷன் எப்படி பண்ணுவோம், இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் இங்கே இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் எலமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இங்கே என்ன இருக்குது, செகண்ட் ரோவில் ஒரு எலமெண்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் செகண்ட் ரோவில் ஒரு எலமெண்ட், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். புரியுதா? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுங்கள், 4x மைனஸ் 2y, அடுத்த எலமெண்ட் மைனஸ் 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 4 6. இப்போது ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ இதோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது 2 rows 1 column, இதுவும் 2 rows 1 column. ஸோ ஆர்டர் சேமாக இருக்குது, நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஈக்குவல்னு வந்ததால் நம்ம இதில் இருக்க எலமெண்ட்ஸும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். எப்படின்னா, இப்போ இதில் இருக்க, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இது அதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் எது 4, இது ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டும் இந்த செகண்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். சரியா? பாருங்கள், 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு 4, அடுத்தது மைனஸ் 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2ஆல் ரெண்டு சைடு டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். சரியா? இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் 3 வந்து காமனாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ண என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் y ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி தான் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை வந்து ஆட் பண்ண போகிறேன். சரியா? பாருங்கள், 2x ஆட் பண்ணும்போது தான் நமக்கு ஏதாச்சும் ஒன்று கேன்சல் ஆகும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் ஒய்யும் இந்த ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடுச்சு, நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதனால தான் ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போது மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். 2xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும், ஈக்குவல் டு 2 + 2 4. இப்போ என்ன கிடச்சிருக்கு, எக்ஸோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன், நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2, நம்பர் 2 என்னது, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2வா? ஸோ அதில் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் 4 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, y is equal to minus 2 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ 2 + 4 y is equal to 6. சரியா? இப்போ எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு, ஒய்யோட வேல்யூ வந்து 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் x is equal to 4 and y is equal to 6 is the answer.